மடம், உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம் போரூர். உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கிறோம். கார்த்திகை மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தான் அதிகபட்ச லோடு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியில் 4 பேர் இருக்காங்க. ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை. யார் யார்? சுக்கிரன் இருக்கார், செவ்வாய் இருக்கார், புதன் இருக்கார், சூரியன் இருக்கார், ஒரு ஊரே இருக்குது. இத்தனை பேர் உடம்புல இருந்தால் என்ன ஆகும்னா, உடம்பு ஒரு ஓவர் டென்ஷன் ஆகும். நண்பர்களே, ஒரு மனிதனால் 4 இட்லி தான் சாப்பிட முடியும். 40 இட்லி கொடுத்து சாப்பிட சொன்னால் எப்படி முடியும்? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இவ்வளோ தான் லோடு எடுத்துக்கணும்னு ஒன்று இருக்குது மூளையில். இதுக்கு மேலே லோடு எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும்? மூளை இட் வில் பிகம் பர்ஸ்ட். இத்தனை கிரகங்கள் உடம்புல இருக்கக்கூடாது. இத்தனை கிரகங்கள் உடம்புல இருந்ததுனால் அது கண்டிப்பாக பிரச்சனைகள் தான் போய் முடியும். 4ஆம் இடத்திலே ஒரு ராசியிலே இத்தனை பேர் இருக்கும் பொழுது மிக பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அப்போ டென்ஷன் மேனேஜ் பண்ணணும். அதான் பெரிய சேலஞ்ச். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த டென்ஷன் மேனேஜ்மெண்ட் பற்றி ரொம்ப பெரிய கிளாஸ் எடுக்கணும். காரணம் என்னென்னா, நீங்கள் எமோஷனலி ஹைலி எமோஷனல். உங்களுக்கு இந்த டென்ஷன் மேனேஜ்மெண்ட், இந்த 4 பேர் எப்படி சமாளிக்க போகிறீங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளமே. ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனையுடையவர்கள். ராசியில் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். அப்போ அதே நேரத்தில் உங்களுக்கு கூடவே செவ்வாய் இருக்கு, சுக்கிரன் இருக்கார், கூடவே புதன் இருக்கார், எல்லாருமே இருக்காங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நேரம் அக்கௌண்ட்ஸ் பண்ணலான்னு தோணும், ஒரு நேரம் ஆர்ட் பண்ணலான்னு தோணும், ஒரு நேரம் பணத்தை ஃபாலோ பண்ணலான்னு தோணும், ஒரு நேரம் எதுவும் வேணாம் எங்கன்னா போயிடலான்னு தோணும். இப்படி ஏதாவது ஒரு வித்தியாசமான எண்ணங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அப்போ மனது சொல்வதை கேட்கக்கூடாது. எது ப்ராக்டிக்கலோ, இன்றைக்கி நாள் பொழப்பு என்னவோ அதை மட்டும் யோசிக்கணும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. ஆனாலும் ராசியை குரு பார்ப்பதால், இத்தனை பேரும் சேர்ந்து பார்ப்பதால் ஒரு மங்கள விஷயமும் உண்டு. ராசியை குரு பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயங்களும் ஏற்படுகிறது. என்ன அப்படின்னா, உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா சரியாகும். நான் சொல்கிறதுலாம் மனநிலை, சைக்கலாஜிக்கல் டென்ஷன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இவர்கள் அத்தனை பேர் 2ஆம் இடத்துக்கு போவாங்க. எப்போது? ஆஃப்டர் December 15 இங்கே அத்தனை பேர் 2ஆம் இடத்துக்கு போவாங்க. குரு அப்படியே மிதுனத்துக்கு போவார். போய் அங்கேருந்து பார்ப்பார் 7ஆம் பார்வையாக. பார்க்கும்போது என்ன ஆகும்னா, தனப்பிராப்தியை தருகிறார். பணத்தை கொட்டி கொட்டி தரார். யார்? செவ்வாய்க்கு, சுக்கிரனுக்கு, புதனுக்கு, சூரியனுக்கு, எல்லாருக்கும் 2ஆம் இடத்துல பணத்தை அள்ளி அள்ளி தரார். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க. 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இத்தனை பேர் இருக்கும்போது தனம் அதிகமாகிறது. 2ஆம் இடம் என்பது படிப்பு. படிப்பில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது படிப்பில் ஒரு எக்ஸலன்ஸ் அடைவீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் பெரிய ஒரு பாசிட்டிவ் வித் டிஸ்டிங்ஷன், பாசிட்டிவ் வித் ஃப்ளையிங் கலர்ஸுங்கிறோம்ல, அந்த மாதிரி நிறைய மிகப்பெரிய உயரங்கள் எல்லாம் தொடுவீங்க. கார்த்திகை மாதத்திலே இந்த 4ஆம் இடத்து ராகு குரு பகவானுடைய பார்வையிலேருந்து மிஸ் ஆகிறார். December 20 வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும். குரு பார்வையிலேருந்து மிஸ் ஆகிறார். மீண்டும் குரு ராகுவை பார்த்துடுறார். இப்படியே உங்கள் வண்டி ஓடும். அடுத்த வருஷம் வரைக்கும் ராகு ஜூன் வரைக்கும், அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் ராகுவை குரு செயல்படாமல் அப்படியே வச்சுருப்பார். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதம் ராகுவே பெயர்ந்துருவார். அவ்வளோதான். மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றால், இந்த வந்த ராகு உங்களுக்கு வேலை செய்யாமல் போயிட்டார். காரணம், குரு பார்த்து இந்த ராகு அப்படியே ஹேண்டில் பண்ணிட்டார். ஆனால் 21 வரை ஆபத்து. அப்பப்போ இந்த மாதிரி குரு பார்வை மிஸ் ஆகும்போதெல்லாம் ராகு தன்னுடைய வேலையை கட்டுவார். அப்போ இந்த 4ஆம் இடத்து ராகு நற்பெயரை கெடுப்பார். தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடுறது, பேரை நேம் எக்ஸ்போஸ் ஆகிறது, பாடி ஷேமிங் ஆகிறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். பெயர் கெடுவதற்கான எல்லா வழிகள். நல்லா தான் பேசிகிட்டு இருந்தால் திடீர்னு ஐ லவ் யூன்ட்டான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களெல்லாம், அது என்ன போய் ஏன்டா அப்படி நினச்ச அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அப்போ 4ஆம் இடம் என்பது கௌரவம் மற்றும் உயர் பதவி என்பது கூட. அப்போ பெண்களால் பெயர் கெடும். இப்போ உங்களுடைய உயரதிகாரி இருக்காங்க, ஒரு லேடி பாசி அப்படின்னா, அவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெயரை கற்பிப்பாங்க. நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரதே சரியில்லை, நீங்கள் பார்க்குற பார்வை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. நம்ம கம்பெனிலே கோ எம்ப்ளாயின்னு பேர். நீங்களும் ஒரு சீனியர் இன்ஜினியர், அந்தம்மாவும் ஒரு சீனியர் இன்ஜினியர். ஒரு நாள் காலையில் உங்கள் 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. என்ன பண்ணுறீங்க? அவங்கள திட்டிடுறீங்க. என்ன இவ்வளோ லேட்டாக ரிப்போர்ட் தந்தால் நான் எப்படி இது பண்ணுறது? எம்டி மீட்டிங் போகிறது, 9:15 மீட்டிங்க்கு 9 மணி கொடுக்குறீங்க, நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டீங்க. அடுத்த ஃபோன் உங்கள் பாஸ்லேருந்து வரும். பாஸ்லேருந்து உங்களை கூப்பிட்டு, லேடிஸ்ட்டு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. நம்மளால் ஒன்றும் முடியலன்னா அவனுக்கு நோபால் போட்டுருவானுங்க. இந்த மாதிரி, அப்பா நான் ஒரு சீனியர் இன்ஜினியர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இதில் லேடிஸ் எங்கே வந்தது, ஜென்ட்ஸ் எங்கே வந்தது? ஒன்றுமே முடியலன்னா அவங்க எடுத்துக்கிற ஆயுதம் என்ன? லேடிஸ்கிட்ட பிஹேவ் பண்ணுறதை பற்றி சொல்லிடுவாங்க. அதனால் இந்த 4ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது எதுக்கு பேசவே வேணான்றேன். நான் கடைசியாக ஒரு வெப்பன் கையில் வச்சுருக்காங்க. ஒன்றும் முடியலன்னா என்ன, லேடிஸ்கிட்ட பழக தெரிலன்றுவாங்க. அப்படின்னு ஒரு புதிய பழக்கம்லாம் ஒன்றும் கிடையாது.
சீனியர் இன்ஜினியர்ட்டு பேசுகிறீங்க, ஆனால் உலகம் அப்படி பார்க்காது. ஸோ இதனால் 4ஆம் இடத்து ராகுவால் உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படும். 1. 5ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது புத்திர பிராப்தி என்பது உண்டாகும், சந்தான பிராப்தி, குழந்தை பிறப்பதற்கான வழிகள் எல்லாம் வருகிறது. அவர் 5, 6, 7 பார்க்குறார், வெளிநாடு போகிறதுக்கான யோகங்கள் வருகிறது. அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவர் 7ஆம் பார்வையாக 11ஐ பார்க்கிறார், 10ஆம் பார்வையாக 2 பார்க்குறார். இந்த 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தனஸ்தானத்தை பார்ப்பதால் பணம் அதிகமாகிறது. 10ஆம் இடத்திலிருந்து 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே 2ஆம் இடத்தை குருவும் பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுன்னா, பணம் அதிகமாகிறது, பண வரவு என்பது அதிகமாகிறது. பணம் வரும் வழிகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. புதுசாக எப்படி சம்பாதிக்கலாம், நம்ம என்ன பண்ணலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சே சோர்வு தான், ஓய்வு. மனசு எந்நேரமும் ஓய்வை தெரிவிக்கிட்டே இருக்கும். நான் 4 கிரகங்கள் உடம்புல இருக்கும்போது என்ன ஆகும்னா, டயர்டாகவே ஃபீல் ஆகும். எது கேட்டாலும் டயர்டாக, காலையில் எந்திரிச்சா வேலை பார்க்கணும்னு தோணுது, ஆனால் ஒரே டயர்டாகவே இருக்குது. இதெல்லாம் இந்த 4 கிரகங்கள் உடம்புல இருக்கும்போது இப்படி தான் ஏற்படும், டயர்டாகவே இருக்கும். அப்போது ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி என்பதால் இந்த நேரத்தில் ஆப்ரேஷனல் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடக்கூடாது. செவ்வாய் இருந்தாலே கத்தி வைக்கிற நேரம்னு பேர். வண்டி ஓட்டக்கூடாது. வண்டி ஓட்டினீங்கன்னா அதெல்லாம் 1, 6 அப்போ வண்டி ஓட்டுறது, அறுவை சிகிச்சைகள் அதெல்லாம் நீங்கள் இந்த மாதம் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பூமி லாபங்கள் உண்டாகிறதுக்கான யோகங்கள் ஏற்படும். ஏன்னா 4 சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் வக்கரம் பெற்றிருந்தார். இப்பொழுது குரு பார்வை பெற்று வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். வக்ர நிவர்த்தி அடைந்த சனி பகவான் உங்களுக்கு லேண்டு, பூமி லாபங்கள் எல்லாம் உங்களுக்கு தருவார். மிக நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கப் போகிறது நண்பர்களே. விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த அடுத்த வருஷத்துக்குள்ளே வெளிநாடு போகிறதுக்கான யோகங்கள் எல்லாம் வரும். 4ஆம் இடத்து ராகு அம்மாவுக்கு உடல்நிலையை கெடுக்கும், ஆனால் பெருசாக ஒன்றும் பண்ணாது. விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா பிஸ்னஸில் நல்ல சக்ஸஸ் ஆகலாம். நீங்கள் செய்ய வேண்டியது உடலில் இருக்கும் சோம்பலை உதறி தள்ளிவிட்டு எந்திரிச்சு வேலை செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்தீங்கன்னா சூப்பராக ஜெயிச்சிருவீங்க. குரு பார்வைப்படும் பொழுது இந்த நேரத்தில் இந்த 4 கிரகங்களும் நீங்கள் புனிதமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா 10ஆம் இடத்து சூரியன் வேறு ஒரு பக்கம், ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருனா உச்சம் பெற்ற குரு ஒரு பக்கம், எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ நேரம் இது நல்ல நேரம், மிக அற்புதமான நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறது உங்கள் சாமர்த்தியம். விருச்சிகராசிக்காரர்களுக்கு உலகம் திறந்து கிடக்கிறது. நீங்கள் என்ன கடல் மாதிரி தான், திறந்து கிடக்கிறது கடல், எத்தனை வேண்டுமானாலும் அள்ளிக்கொள்ளுங்கள். அதை திறந்து கிடக்கிறது உலகம், எப்படி எவ்வளோ வேணால் நீங்கள் சம்பாதிச்சு கொள்ளுங்கள். பட் ஆனால் அதை தேடி வர வேண்டும். 1. அடுத்தது 11ஆம் இடத்தில் உடைய புத பகவான் ராசியில் உச்சம் பெறும் புதிய விஐபிகள் தொடர்பு என்பது ஏற்படும். 11ங்கிறது மாமனாருடைய உடல்நிலை. அவர்களுக்கு பார்த்திங்கன்னா உடல்நிலை ஏதாவது கஷ்டமாக இருந்தால் அவர்களுக்கு அதெல்லாம் சரியாயிடும். அதே நேரத்தில் 7 சுக்கிரனை குரு பார்ப்பதால் இல்வாழ்க்கை, பிரிந்து போன தம்பதிகள்லாம் ஒன்று சேர்வதற்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே எங்கே வெளிச்சம் ஏற்றுறாங்களோ இல்லை உங்கள் வீட்டில் விளக்கு வைத்த ஒரு நேரமாக இருக்கும். விருச்சிகராசிக்காரர்கள் மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஒரே ஒரு சோர்வு, ஜிம்முக்கு போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உடம்பை பாருங்கள், சோர்வாகவே இருக்கும். காரணம் 4 கிரகங்கள். சும்மாவே நீங்கள் டென்ஷன் மேனேஜ் பண்ண மாட்டீங்க. இதில் 4 பேர் வேறு உடம்புல இருக்காங்க. ஸோ நிறைய தண்ணீர் குடித்து அமைதி அமைதி அமைதி, சாந்தி 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 சொல்லிகிட்டே இருக்கணும். கீழ்பட்டுக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.